கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஆர்சிபி வர்சஸ் எல்எஸ்ஜி நியூ ரைவல்ரி மட்டும் இல்லாம ஒரு காதல் கதையா தொடர்ந்துட்டு இருக்குன்னு சொன்னோம். இந்த ரெண்டு டீம் மோதும் போதெல்லாம் அங்கங்க சண்டை சச்சரவெல்லாம் போன வருஷம் பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இந்த தடவை காம போனாலும் ஒரு க்ளோஸ் மேட்ச் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யுது. எப்ப வேணாலும் மேட்சுக்குள்ள வரலாம், எந்த டீம் வேணாலும் வின் பண்ணலாம் அப்படிங்கிற வாய்ப்பு இருக்கத்தான் செய்யுது. ஆனா இன்னைக்கு எல்எஸ்ஜியோட கை தான் ஓங்கி இருக்குன்னு சொல்லணும். மேட்ச் அப்படிங்கிறது கம்ஃபர்டபுளா வின் பண்ணியிருக்காங்க. வின் பண்றதுக்கு மெயினான ரீசன் யாரு? ஆர்சிபி எங்க மேட்ச லாஸ் பண்ணாங்க, என்னதான் பிரச்சனை ஆர்சிபி கிட்ட, எக்ஸலன்ட் பேட்டிங் லைனப் இருக்கு, இருந்தாலும் ஏன் கிளிக் ஆகல அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆர்சிபி டீமை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி எல்எஸ்ஜி பத்தி நம்ம பேசி ஆகணும். சரியான ஒரு டீமா இருக்காங்க, மோஸ்ட் அண்டர் ரேட்டட் டீம் சொல்லலாம். யாரெல்லாம் குவாலிஃபை ஆகும் அப்படின்னு கேட்கும்போது ஆர்ஆர், கேகேஆர், சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் 4th பிளேஸுக்கு ஆர்சிபி, இதை மட்டும் இல்லாம 2-3 டீம் ஃபைட் பண்ணுவாங்க. கம்பேக் வந்து எப்படி வேணாலும் புஷ் பண்ணி எந்த டீம் வரலாம்னு நம்ம சொல்லிட்டே இருக்கும்போது எல்எஸ்ஜி ஒரு சைலண்ட் கில்லர் டீமா இருந்திருக்காங்கன்னு சொல்லணும். எக்ஸலண்டான பவுலிங் டீமுங்க, அதுல மாற்றமே கிடையாது. நபீன் உல்லக், அது மட்டும் இல்லாம ரொம்ப ரொம்ப முக்கியமா மயங்க் யாதவை எப்ப உள்ள கொண்டு வந்தாங்களோ அப்பவே இந்த டீம் உண்மையாலுமே 10 மடங்கு வலுப்பெற்றுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். மயங்க் யாதவ் இருக்கிறதுக்கு முன்னாடி வெறும் 50% பவர்ஃபுல் அப்படின்னா இப்ப 100% பவர்ஃபுல்லா இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் மயங்க் யாதவ். 150 போடுறாரா இல்ல 140 போடுறாரா 156 போடுறாராங்கிறது மேட்ச் கிடையாது. அவருடைய லைன் அண்ட் லென்த் அக்யூரசி வேற லெவல் இருக்குங்க. சின்னசுவாமி பொறுத்த வரைக்கும் எக்ஸலன்ட் பேட்டிங் ட்ராக், அவருடைய ஃபாஸ்ட்டுக்கு லைட்டா வச்சாலே போது 4 போயிடும். ஆனா அவர் போற லைன் அண்ட் லென்த் பெர்ஃபெக்டா இருக்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா எவ்ரி மேட்ச் விக்கெட் எடுக்கிறாரு. லீடிங் விக்கெட் டேக்கரா பார்த்தோம் அப்படின்னா 2 மேட்ச்லயே 6 விக்கெட் வந்துருச்சு. இன்னும் 1 விக்கெட் எடுத்தா முஸ்டபிஸோட ஓவர்டேக் பண்ணி போயிருக்கலாம். அன்பார்ச்சுனேட்லி எடுக்க முடியாம போயிடுச்சுன்னு சொன்னோம். நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ், நல்ல சைடு ஸ்பின்னர்ஸ்லயும் பார்த்தோம் அப்படின்னா சித்தார்த் மணிமாறன் நம்மளுடைய தமிழ்நாடு பையன், விராட் கோலியோட விக்கெட் எடுத்த நம்மளால பார்க்க முடிஞ்சு. எக்ஸலண்டான ஒரு டீமா இருக்காங்க. ஹோப்ஃபுல்லி கண்டிப்பா இந்த டீம் பிளே ஆஃப் மூவ் பண்றதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். நல்ல பவுலிங் லைனப் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு குவிண்டன் டி காக் உண்மையாலுமே சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் ஆடி கொடுத்தாருங்க. அவர் அடிச்ச 80 தான் பார்த்தோம் அப்படின்னா நல்ல டோட்டல் 180 அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் பண்ண முடிஞ்சு. இன்னொரு 2 பிளேயருக்கு கிரெடிட் கொடுக்கணும் அப்படின்னா மார்கஸ் டைனஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேமியோ ஆடி கொடுத்தாரு. அதை தாண்டி நிக்கலஸ் பூரான் எப்பா ட்ரீஸ் டாப்லியோட 19வது ஓவர் போட்டு கிளின்னு கிளிப்பாரு. அந்த ஒரு 3 6 தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுருக்குன்னு சொல்லணும். சரியான அடி அடிச்சாருங்க. சரியான ஒரு நாக்குன்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாம எக்ஸலண்டான ரன் அவுட் வேற ஒன்று அடிப்பாரு. வேற லெவல் நிக்கலஸ் பூரானுடைய பர்ஃபார்மன்ஸ். அப்படியே கட் பண்ணி ஆர்சிபி பக்கம் வந்தோம் அப்படின்னா பவர் பிளேல ஃபர்ஸ்ட் 3 ஓவர் நல்லா தான் போட்டுருந்தாங்க. 30 for no loss அப்படிங்கிற மாதிரி போயிட்டு தான் இருந்துச்சு. எக்ஸலண்டான பேட்டிங் விராட் கோலி ஆடிட்டு இருந்தாரு. இருந்தாலும் சித்தார்த்துக்கு பொறுத்த வரைக்கும் எக்ஸலன்ட் கேப்டன்சி. உண்மையாலுமே நம்ம ராகுல பாராட்டி ஆகணும். ஏன்னா ரன் அதிகமா கொடுத்திருந்தாலும் பவர் பிளேலயே அவனுக்கு ஓவர் இன்னும் கொடுக்கலாம்னு சொல்லி கொடுத்தாரு. நல்லா தூக்கி போட்டாரு. விராட் கோலியோட விக்கெட் கிடைச்சது. அதுக்கப்புறம் வந்தாருங்க. எப்பவும் போல நம்மளுடைய எக்ஸ்பிரஸ் 2 எக்ஸ்பிரஸ் இருக்காங்க. ஒன்னு நவீன் எக்ஸ்பிரஸ், இன்னொன்று வந்துட்டு மயங்க் யாதவ். 2 பேருமே நல்லா பண்ணாங்க. ஆர்சிபி பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா ஷார்ட் பால். நான் மறுபடியும் சொல்றேன், கேகேஆருக்கு எதிரான மேட்ச்ல கேகேஆர் வந்துட்டு இதே சின்னசுவாமியில 56% அவங்க ஸ்லோவர் பால் மட்டும் இல்லாம இந்த ஒரு கரெக்டான ஒரு லைன் அண்ட் லென்த்ல வந்துட்டு போட்டிருந்தாங்க. இதே டெக்னிக்கை தான் இன்னைக்கு எல்எஸ்ஜி யூஸ் பண்ணிருக்காங்க. ஆர்சிபி மிஸ் பண்ணிட்டாங்க. பர்ஃபெக்டா அதை யூட்டிலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த கழுத்து லெவலுக்கு போட்டு விக்கெட் அப்படிங்கறது வந்துட்டு ஈஸியா தூக்கிட்டாங்க. மேக்ஸ்வெலோட விக்கெட் பார்த்திருப்பீங்க. இன்னும் 2-3 பேரோட விக்கெட் அப்படித்தான் போச்சு. நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கறது எல்எஸ்டி பண்ணாங்க. ஆர்சிபி அதான் தரவிட்டாங்க. ரீஸ் டாப்லியே உள்ள கொண்டு வந்தது நல்ல மூவ் தான். ஃபர்ஸ்ட் 3 ஓவர் நல்லா தான் போட்டாரு. ஆனா நிக்கலஸ் பூரான் அடிச்ச அதுல 2 சிக்ஸ் வந்துட்டு எப்படியோ ரொம்ப கஷ்டங்க. அந்த இடத்துல ஃபீல்டர் வச்சிருக்கணும். ஃபீல்டர் இல்லாம இருந்ததுனால 6 போச்சு. இல்லைன்னா வந்துட்டு அது எல்லாமே கேட்சா மாதிரி இருக்க வேண்டிதான். ஆனா 3வது 6 ஒன்று அடிப்பாரு. அப்படியே தூக்கி வெளியில 106 மீட்டர்ல அடிப்பாரு. எக்ஸலண்டான ஒரு ஷாட், அதுல மாற்றமே கிடையாது. ரீஸ் டாப்லி ஃபர்ஸ்ட் 3 ஓவர் நல்லா போட்டிருந்தாலும் லாஸ்ட் ஓவர்ல கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். சிராஜ் ஃபைனல் ஓவர் நல்லாவே ஸ்டார்ட் பண்ணாரு. இருந்தாலும் ஒரு 10 ரன்ங்கிற மாதிரி போச்சு. 180ங்கிற நல்ல டோட்டலை அவங்களால சேஸ் பண்ண முடியாம போச்சு. இது எல்லாமே தாண்டி ஆர்சிபியோட பேட்டிங் யூனிட்ல மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய குறைகள் நல்லாவே கண்ணுக்கு தெரியுது. மேக்ஸ்வெல், கேமரூன் கிரீன் எங்க இறங்கினாலும் அந்த ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது சரியா கிடைக்கவே மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் ஒரு 10 to 15 பால் எடுத்தாதான் இவங்க 2 பேருமே ஆக்சலரேட் பண்ண முடியும். ஆனா அதுக்கு முன்னாடியே விக்கெட்டை தூக்கிடுறாங்க. அதை தாண்டி லோம்ரோர், நான் பல தடவை சொல்லிட்டேன், அந்த பையனர் ஸ்டார்டிங் 11லயே எடுங்கடா, நம்பர் 4 நம்பர் 5 எடுங்கன்னா இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வந்தாங்க. நல்ல மூவ் தான். பட் இருந்தாலும் அவர் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே கொண்டு வந்திருக்கலாம். ஏன்னா அனுஜ் ராவத்தும் ரஜத் பட்டிதாரும் கட்ட போட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 4 overs பக்கம் வந்துட்டு வீண் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அடிக்க போகும்போது வந்துட்டு விக்கெட் விழுந்துருச்சு. அந்த இடத்துல லோம்ரோர் இருந்திருந்தாரு அப்படின்னா என்ன
ஒரு நாக்குங்க. 12 பால் 13 பால்லயே 33 அந்த மாதிரி போயிட்டாரு. ஸோ இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அதான் அவங்க பண்ணாம போயிட்டாங்க. ஓவராலா ஆர்சிபில ஏகப்பட்ட குறைகள் இருக்கு. எல்எஸ்ஜி ஒரு கம்ஃபர்டபுள் பில். ஆர்சிபி வந்துட்டு மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்ம கம்ப்ளீட்டா பார்க்கலாம். ஸோ நீங்க மேட்ச் எங்க லாஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனல் ஒன்று இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.